மல்லியோட ஒரு சிச்சுவேஷன் இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது தன்னோட தங்கச்சி மயில காப்பாத்த முடியுமா? முடியாதா? அப்படிங்கிற மாரி சொல்லி, அந்த ஒரு இடத்துல இப்போ மிகப்பெரிய கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருந்துட்டு இருக்கக்கூடிய நிலைமை ஏற்படுது. அதாவது இந்த தினேஷ் தான் இது எல்லாத்தையுமே பண்ணான். தினேஷ் தான் நம்ம மயில ஏமாத்தி, அதாவது கல்யாணம் பண்றேன், அதுவும் இல்லாம உன்ன லவ் பண்றேன் அப்படிங்கிற மாரி சொல்லி, ஏமாத்தி மயில கூட்டிட்டு அவன் இப்போ மயில மயிலோட கதைய முடிச்சு அடுத்ததா கொண்டு போய் கோவால அங்க இங்கன்னு சொல்லிட்டு வித்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பிளான் பண்ணிட்டு இருந்தான். ஆனா உண்மையிலேயே இப்போ தினேஷ் கடத்தினதோட நின்று இருந்துச்சு. அதாவது தினேஷ் கிட்டயே நம்ம மயில் இருந்திருந்தா அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. உடனடியா நம்ம மயில ஈஸியா காப்பாத்திருக்கலாம். ஆனா தினேஷ் கிட்டயே இப்போ மயில் இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நம்ம மல்லிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுக்கக்கூடியது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம மல்லி அவ்வளவுதான், நம்ம மயில் கிட்ட நெருங்கிட்டோம், மயில கண்டுபிடிச்சிடலாம், அதுவும் இல்லாம இந்த தினேஷ அடிச்சு விசாரிச்சா உண்மை எல்லாமே வெளியே வந்துரும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்க. ஆனா உண்மையிலேயே இந்த தினேஷ் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சொல்லுவான் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஆரம்பத்துல நம்ம போலீஸ் எல்லாம் மாஸ் என்ட்ரி கொடுத்து ஒரு பக்கம் விஜய் எல்லாம் அந்த தினேஷை போட்டு பொளந்து கட்ட ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி தினேஷ் இல்ல எனக்கு தெரியாது, எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல, அதுவும் இல்லாம நீங்க நினைக்கிற ஆள் நான் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போதும் கூட மல்லி இவன் தான் தினேஷ், இவன் தான் மயில் கூட சுத்திட்டு இருந்தவன், போன்ல பேசிக்கிட்டு இருந்தவன் அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாத்தையுமே டீட்டெயிலா சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் போலீஸ் எல்லாம் அடி அடி நடிச்சு அதாவது வெளுத்து கட்டி விசாரிக்குது. அதுவும் இல்லாம இது சாதாரண கேஸ் கிடையாது, இது பொண்ணு மேட்ரு அப்படிங்கிறதுனால கண்டிப்பா போலீஸ் செம்மையா ஒரு தண்டனையை கொடுக்கும் அப்படின்றதுல சந்தேகம் கிடையாது. அடி தாங்க முடியாம இந்த தினேஷ் அவன் செஞ்ச தப்ப எல்லாத்தையுமே ஒத்துக்கிட்டான். அதாவது நீங்க நினைக்கிற மாதிரி நான் மயில ஏமாத்தி கூட்டிட்டு வந்தேன், அது எல்லாமே உண்மைதான். ஆனா மயில் இப்ப என்கிட்ட இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம மல்லிக்கு பயங்கரமான இருந்துச்சு. ஏய் என்னடா சொல்ற, என் தங்கச்சி எங்கடா வச்சிருக்க நீ, உங்ககிட்ட இல்லைன்னா இப்போ எங்க போயிட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போதுதான் இப்போ மயில் தப்பிச்சு போன ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதே மாதிரி நாங்களே மயில தேடிக்கிட்டு தான் இருக்கோம், மயில் எங்க கிட்ட கிடைக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி சொல்றாங்க. அந்த ஒரு விஷயத்த கேட்டு உண்மையிலேயே மல்லிக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா மயில உடனே காப்பாத்திடலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க. ஆனா மயில் இப்ப எங்க போனாங்க, என்ன ஆனாங்க, உண்மையிலேயே மயிலுக்கு என்னதான் ஆச்சு, ஏன் இங்க இருந்து தப்பிச்சு போயுமே கூட மயில் நம்மளுக்கு ஒரு கான்டாக்ட் கூட பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இவங்களோட மனசுக்குள்ள வர ஆரம்பிச்சிருக்கு. உண்மையிலேயே இது ஒரு மிகப்பெரிய கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் தான் அப்படின்னே சொல்லலாம். ஆனா அதே சமயத்துல இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது ஏற்கனவே இந்த தினேஷ் தான் இந்த தப்ப பண்ணான்னு சொல்லிட்டு போலீஸ் தினேஷ் வரைக்கும் வந்தாச்சு. ஆனா இந்த இதுல வேலை செய்யக்கூடிய அந்த ரூம் பாய் இருக்கார் இல்லையா, அதாவது ஏற்கனவே மயில நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கடைசியில நகைக்கு ஆசைப்பட்டு, அது மட்டும் இல்லாம உடலுக்கு ஆசைப்பட்டு நிறைய தப்புகளை பண்ண பார்த்திருந்தான். அவன் இன்னைக்கு வேலைக்கு வந்ததே அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத வாட்ச் பண்றதுக்காக தான். ஒரு பக்கம் மயிலோட நகைக்கு அவங்க பொண்டாட்டி ஆசைப்படுறாங்க, அதே மாதிரி மயிலுக்கு ஆசைப்படுறதுக்கு இந்த ஆள் ரெடியா இருந்துட்டு இருக்கான். ஆனா போலீஸ் இவ்வளவு தூரம் வரும் அப்படின்னு அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதே மாதிரி போலீஸ் தினேஷ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்ததா கண்டுபிடிச்சு நம்ம வீட்டுக்கே வந்தாலும் வந்துருவாங்க, அதுக்குள்ள நம்ம வேற இடத்துக்கு மாத்தி ஆகணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றான். அதாவது அவன் இங்க வராம இருந்திருந்து அவனுக்கு இங்க நடந்த விஷயங்கள், அதாவது போலீஸ் என்ட்ரி கொடுத்து நம்ம மயிலோட அக்கா மல்லி, அடுத்ததா விஜய், இவங்க எல்லாருமே என்ட்ரி கொடுத்து இப்போ இந்த தினேஷை பிடிச்ச ஒரு விஷயம் அவனுக்கு தெரியாம இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா மயில காப்பாத்துறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா இருந்திருக்கும். ஏன்னா அடுத்தடுத்து மயில் எங்க போனா என்ன ஏது அப்படிங்கிறத சிசிடிவி மூலியமா பின்தொடர்ந்து அடுத்து ஒரு சிறப்பான சம்பவத்தையே செஞ்சிருப்பாங்க. ஆனா இப்போ உண்மையிலே என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தெரியாம இருக்கிறது இன்னொரு பக்கம். இந்த ரூம்பா உடனடியா அந்த மயிலை நம்ம அந்த இடத்துல இருந்து, அதாவது தன்னோட வீட்டுல இருந்து இப்போ வேற இடத்துக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்றான். ஏன்னா வீட்டுக்கு போலீஸ் வந்துச்சு அப்படின்னா அவ்வளவுதான், அத்தோட கதை முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதே சமயத்துல இப்போ மல்லி விஜய் ரொம்ப கதறிட்டு இருக்காங்க. மல்லி எல்லாம் விஜய் என்ன விஜய் இப்படி ஆயிடுச்சு, அதே மாதிரி மயில காப்பாத்த முடியாதா, மயில் எங்க போனான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல இப்போ அந்த நகையை வச்சுதான் அடுத்துதான் நம்ம மல்லியும் விஜயும் மயில் எங்க இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே கண்டுபிடிக்க போறாங்க. ஏன்னா அந்த நகையை போட்டுட்டு அந்த லேடி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறதா சொல்லியிருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு போகக்கூடிய இடத்துல, அதாவது அந்த போட்டோ எல்லாம் வைரல் ஆகுது. ஏற்கனவே அந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்தாங்க இல்லையா, நகையெல்லாம் போட்டுக்கிட்டு
அந்த ஒரு ஃபோட்டோ மூலியமா தான் வந்து அடுத்ததா பல விஷயங்கள் வந்து தெரிய வரப்போகுது. உண்மையிலே வந்து கடைசியில இந்த நகை மூலியமா இப்படி அந்த ரூம்பாயும், அவங்க பொண்டாட்டியும் சிக்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. கடைசியில எல்லாமே நல்லபடியா முடிஞ்சு, மயில காப்பாத்துற ஒரு சிச்சுவேஷன் வரப்போகுது. ஆனா அதுக்கு முன்னாடி மல்லிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஷாக் இருக்கு இல்லையா? அதாவது மல்லி வந்து ஃபீல் பண்றாங்க இல்லையா? அந்த ஒரு ஃபீலிங்ஸ் வந்து யாருக்குமே வந்துரக்கூடாது. அதாவது தன்னோட அம்மா வந்து இறந்து போனதுக்கு அப்புறமா, தன்னோட அப்பா இறந்து போனதுக்கு அப்புறமா, தன்னோட தங்கச்சிய வந்து தான் வந்து ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்துகிட்டு தான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம மயிலுக்கு வந்து எதுனா ஒண்ணு ஆச்சு அப்படின்னா, கண்டிப்பா என்னால தாங்க முடியாது. என்னால வந்து கொஞ்சம் கூட அத யோசிச்சு கூட பார்க்க முடியல. அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, ரொம்ப ஃபீல் பண்ணி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. ஏன்னா, அந்த ஒரு விஷயத்த வந்து யாராலயுமே ஏத்துக்க முடியாது. அது ஒரு கொடூரமான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால. ஆனா, அதே சமயத்துல போலீஸா இருந்தாலும் சரி, அதே மாரி மல்லியா இருந்தாலும் சரி, 2 அதாவது விஜயும் வந்து சொல்றாங்க, இந்த மாரி "நீ எதுக்கும் கவலைப்படாத. மயிலுக்கு எதுவும் ஆகாது. இவ்ளோ தூரம் கண்டுபிடிச்சுட்டோம். இன்னும் கொஞ்சம் தானே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்" அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. ஆனா, அடுத்த கட்டமா தான் வந்து ஒரு சிறப்பான சம்பவமே நடக்கப் போகுது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா, நம்ம மல்லி, விஜய் இவங்க எல்லாருமே மயில காப்பாத்துறதுக்கு அவ்ளோ பெரிய ஒரு சம்பவத்த வந்து செய்யப் போறாங்க. கண்டிப்பா மயில் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம நம்ம விஜய் கிட்ட வந்து ஒப்படைக்கப்படுவாங்க. விஜய், மல்லி கிட்ட. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.